ஓகே, இப்போ நீங்கள் செஞ்சதில் ஸ்டேரிங் ஓரளவுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த பக்கம் எவ்வளோ வளைக்கணும், அதை எந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கணுன்றத நீங்கள் வெளியில் அதிகமாக கவனம் கொடுத்தா தான் புரியும். இப்போது நம்ம அதிகமாக உள் கவனம், அதாவது உள்ளே என்ன நடக்குதுன்றதை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வெளியில் அந்த அளவை நம்ம சரியான முறையில் எடுக்க முடியாது. அதாவது இவ்வளோ வளைக்கணும், இவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத நம்மளால சரியாக கவனிக்க முடியாது. அது நல்லா வரணும்னா நம்மளுக்கு அதிகமான கவனம் வெளியே தான் இருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஸ்டேரிங் வர்றதுக்கான முக்கியமாக ஒரு 3 டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடை ஈவனாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங்கை நம்ம சரியான அளவில் ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக பிடிக்கிறது ஒரே இடத்துல. மூணாவது ஸ்டெப் என்னன்னா, லாங் ஃபோக்கஸ் பார்க்கறது. இது மூணுமே நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்டேரிங்கில் உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. நீங்கள் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக அதுக்கான ஃபால்ட்டு ஸ்டேரிங்கில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? பார்க்கறதுலையோ இல்லை பிடிக்கிறதுலையோ இல்லை கொடுக்குற வேகத்துலையோ ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வைக்கிறதே ஸ்டேரிங்கில் தான். ஓகேங்களா? இப்போ இது மூணுத்தையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மறுபடியும் வண்டி எடுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கு ஆக்சிலேட்டர் வேண்டாம். ரிலாக்ஸாக வண்டி நவறதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இப்போ வண்டி எந்த டைரக்ஷனில் போகுதுன்றத அந்த லாரி போதில் அங்கே கவனிங்க. இப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருங்க. எதுவும் பண்ண வேண்டாம். ஆக்சிலேட்டர் எதுவும் தேவையில்ல. இப்போ நான் இங்கே கை ஷேக் பண்ணுறேன். உங்களால் கவனிக்க முடியுதா? இந்த கவனம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அவ்வளோவும் வண்டி உங்களுக்கு லெஃப்ட் ரைட் போகிறது நல்லாவே தெரிஞ்சிடும். இதுக்கு பேர் வந்து வைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சைடு பார்வை நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். பார்வை தூரமாக நேராக நிப்பாட்டுறோம். ஆனால் இந்த சைடு கவனமாக இருந்தால் மட்டும்தான். இப்போ பாருங்கள், வண்டி எந்த பக்கம் போகுது, நீங்கள் அதை லைட்டாக லெஃப்ட் அடக்குங்க. ஏன்னா நம்ம இன்னும் வேகம் கொடுக்கல இல்லையா? ஓகே, இப்போ ஸ்டடி பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்தா நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்டெப்பாக உட்கார்ற மாதிரி தெரியுது. ரிலாக்ஸாக இருங்க. நம்ம ஒரு கார் கேம், வீடியோ கேம் விளையாடுறோம்னு நினச்சிங்க, அந்த மாதிரி ரிலாக்ஸாக உட்காருங்க. ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்டுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. இந்த ஸ்டார்டிங்கில் வருது பாருங்க ஒரு ஜெர்க், அது வரக்கூடாதுன்னா நம்ம கால் வச்சு அழுத்துற விதம் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும். இப்போ அழுத்துங்க. படிப்படியாக அழுத்துற மாதிரி ஆகும். நானே வேகமாக கொடுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த டைரெக்ஷனில் போகுது. அது எவ்வளோ வந்திருக்கு, அதை நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணோன்னு பார்த்துங்க. ரொம்ப வேணாம், லேட்டாகவே போட்டோம். ஸ்லோ பண்ணுங்க. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன். அதுக்கு தகுந்த ஸ்பீடு கொஞ்சம் லெஃப்ட் அடக்கிங்க. அந்த லாரி போதில் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்பீடை கொடுங்க. இதை சென்டர் பண்ணிக்கலாம். அப்படி அப்படியே அந்த ஸ்பீடை கூட்டிகிட்டே வா. ஓகே, ரெடி, ஸ்லோ. இப்போ ஸ்பீட் எவ்வளோ வளைச்சிருக்கீங்க, அந்த அளவை கரெக்டாக நோட் பண்ணுங்க. இவ்வளோ வளைச்சிருக்கோம், இதை மறுபடியும் நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ ரைட்டில் போதா, அந்த அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இது ஒன்று லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டு, அந்த திருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. அப்போ தான் உங்களுக்கு நேர் பாயிண்ட் எதுன்றது நல்லா புரியும். இப்போ ஸ்பீடை கொடுக்க ஆரம்பிங்க. போகலாம். உங்கள் ரோடு கிளியர். அவன் சைடு வாங்குறதுக்கு தான் நம்ம ரோடு வந்தது. யாரும் உங்களை ரோடை மறைக்கிறதுக்கோ இல்லை உங்களை பயன்படுத்துறதுக்கோ யாரும் வரமாட்டாங்க. அவங்களோட தேவைக்கு தான் உங்கள் ரோடை யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம கவனித்தாலே நமக்கு பயம் வராது. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எங்கே பள்ளம் வருது, எந்த வீலில் அந்த பள்ளத்தில் இறங்குது, அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். ஸ்லோ பண்ண தேவையில்ல, ஸ்பீடு கொடுக்கலாம். முடிஞ்சால் ஒதுக்கி ஓட்டலாம், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போகலாம். ஸ்லோலாம் பண்ண தேவையில்ல. அந்த
ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸ்லோ யாருக்கு பண்ணணும்னா, வேகத்தடை வருது, இல்லை அங்கே போகிறதுக்கு சுத்தமாக இடம் இல்லை, பேரிகார்டு வச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஸ்லோ பண்ணணும். மற்றபடி ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. இது ரொம்ப லெஃப்ட் பாருங்க, கொஞ்சமாக வளைக்கணும், கொஞ்சம் அதிகமாக வளைச்சிட்டீங்க, ஓவராக லெஃப்ட் வந்துச்சு பாருங்க. இப்போ உங்கள் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது, தெரியுதா? அதை லாங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க, லாரியை கவனிங்க. இப்போ இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்பீடை விட்டுறீங்க பாருங்க. ஸ்பீடையும் மெயின்டைன் பண்ணோம், பார்வையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம், பிடிக்கிறதும் கரெக்டாக செய்யணும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ. மறுபடியும் வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு அந்த சிக்னல் போர்டாண்ட வண்டியை ஓரமாக, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரு சீராக லெஃப்ட் வர மாதிரி பாருங்கள். இந்த மிரரையும் பார்த்துட்டு லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த போர்டாண்ட நிப்பாட்டுறீங்க அப்படின்னா அந்த போர்டை விட்டு கொஞ்சம் தூரமாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ ஓரம் வரீங்க, உங்களுக்கு வண்டி நேராக இருக்கா அப்படின்றத கரெக்டாக உங்களால் நோட் பண்ண முடியும். இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. கம்ப்ளீட். ஓகே, அந்த அழுத்தும் போது லாஸ்ட் வரைக்கும் கூட அந்த நிதானத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் வேகமாக அழுத்தும் போது என்ன ஆகும்னா வண்டி வேகமாக நின்றுடும். சப்போஸ் பின்னாடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பைக் வருது, ஏதோ ஒரு கவனத்துல வராரு, ஏதோ ஃபோன் பேசிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க, நீங்க அடிச்ச மாதிரி பிரேக்கு அவர் அடிப்பாருன்றது கேரண்டி கிடையாது. அவர் அடிக்கலைன்னா என்ன பண்ணுவாரு, நம்ம வண்டியில இடிச்சிருவாரு. பிரேக் நம்ம சடனா அடிச்சு நம்ம நிப்பாட்டிடுறோம், ஓகே. ஆனா அவர் அடிக்கலைன்னா நம்ம வண்டியில இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே பிரேக் அழுத்தும் போது நிதானமா நிக்கிற மாதிரி அடிங்க. சடனா எப்பவுமே அந்த வேகமா குத்துற மாதிரி அழுத்த வேண்டாம். ஓகே, இப்போ ரிலாக்ஸ் பண்ணிங்க கொஞ்ச நேரம். இப்போ உங்களுக்கு எதில் ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாமே கிளீனாக புரியுதா? ஸ்டேரிங்கில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த 3 ஸ்டெப்பு, அந்த 3 ஸ்டெப்பில் ஏதாவது ஒன்று. ஸ்டேரிங் ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, அதான் நான் தான் உங்களுக்கு சொன்னேன், அந்த 3 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பிடிக்கிறது ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு என்னவோ நிறைய ஆக்சிலேட்டரில் மிஸ்டேக் பண்ணுற மாதிரியும் பார்வையில் மிஸ்டேக் பண்ணுற மாதிரியும் தெரியுது. இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை கவனித்து அதை சரி பண்ணி ஒரே ஆக்சிலேட்டரை கொடுக்கணும்னு நினச்சா கூட அந்த டைமில் பார்வையில் மிஸ்டேக் ஆகுது. பார்வை பக்கம் சொல்லும்போது பார்வையை சரி பண்ணி அதை நேராக கரெக்டாக நிப்பாட்டும் போது மறுபடியும் ஆக்சிலேட்டரில் மிஸ்டேக் ஆகுது. இது மாறி 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 உங்களுக்கு தப்பு வந்துட்டே இருக்கிறதுனால ஸ்டேரிங் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்லிங் ஆகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2 வீலரே எடுத்துக்கோங்க. 2 வீலர் நம்ம வீட்டிலேருந்து வெளியே தள்ளுறோம், தள்ளி எடுக்கிறோம். அப்படி தள்ளி எடுக்கும்போது பாருங்க, ஹேண்டலை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோமா, அதாவது ஃபுல்லாக டர்ன் பண்ணுறோம் ஹேண்டலை. ஆனால் வண்டியில் ஏறி உட்காந்து ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கீங்க, அந்த ஹேண்டலை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்களா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கீங்க, நேராக ஹேண்டில் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் வளைக்கணும்னா அதை மெதுவாக வளைப்பீங்களா இல்லை வேகமாக வளைப்பீங்களா? ஏன்னா வேகம் அதிகமாக இருக்கு, சேம் கான்செப்ட் தான். நீங்க என்ன வேகம் போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டேரிங்கை வளைக்கணும். அப்போ நமக்கு ஸ்டேரிங் புரியணும்னா வேகத்தை நிலைப்படுத்தணும். இப்போ 40னா 40லயே போனீங்கன்னா இந்த 40 கிலோமீட்டர்ல நம்ம எவ்வளவு வளைக்கணும்ன்றது புரிஞ்சிடும். இப்போ வேகம் நிலையா இல்லாததுனால தான் இந்த இடத்துல எவ்வளவு வளைக்கணும், இந்த வேகத்துக்கு எவ்வளவு வளைக்கணும்ன்றது புரியாம போகுது. புரியுதுங்களா கான்செப்ட்? இது வந்து ஆக்சிலேட்டரால வர மிஸ்டேக் ஸ்டேரிங்க்கு. இப்போ பார்வையால வர மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க பார்வை தூரமா பாருங்கன்னு சொல்றேன், பாக்குறீங்க, ஓகே. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வேகத்தடை வருது, இல்லை யாராவது ஆள் நிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நீங்க பார்த்து என்ன பண்றீங்க, உங்க பார்வையை கிட்ட கொண்டு வந்துடுறீங்க. இப்போ இந்த நான் ஒரு லேண்ட்மார்க் சொல்றேன்னு வச்சுங்களேன், இந்த போர்டாண்ட நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, உங்க பார்வையை அந்த போர்டாண்ட லாக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு மேல உங்க பார்வை இல்லை. நீங்க என்ன சார் என்ன சொன்னாரு, போர்டாண்ட நிப்பாட்டுங்க, ஓகே, போர்டு வரைக்கும் அதோட முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க போர்டை மட்டும் தான் கவனிக்கிறீங்க தவிர அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நீங்க எப்படி வண்டி நேரா கொண்டு வரீங்கன்றத தூரமா பார்த்தா மட்டும்தான் புரியும். பார்வையை ஒரே இடத்துல லாக் பண்ண வேண்டாம். இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி வேகத்தடை வருதுன்னா இந்த வேகத்தடை இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தே பார்த்து ஒரு வேகத்தடையோட வேலையை நம்ம இங்கே கால்குலேஷன் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் அடுத்த வேகத்தடைக்கான ஸ்டெப்பை அந்த வேகத்தடையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி உங்கள் ஸ்டெப்பு மூவ் ஆகிட்டே இருக்கணுமே தவிர ஒரே இடத்துல லாக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இந்த கான்செப்டை நல்லா கவனிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.